சந்தர்ப்பங்கள் பேசியிருக்காங்க. அது எப்படி பார்க்கணும்? இடஒதுக்கீடை பற்றி பேசுறதுக்கு எங்கள் ஐயாவுக்கு ஐயா ராமதாஸுக்கு ஐயா அன்புமணிக்கும் உரிமை கொடுத்தாங்க. அவங்களுக்கு இடஒதுக்கீடுக்கு என்ன சம்பந்தம்? குடிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியல. இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. குடிவாரி கணக்கெடுப்பு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. பீகாரம் சொல்றாரு உச்சநீதிமன்றம் ஒரு வரம்பு கொண்டு வந்தாங்க 50 விழுக்காடு. நமக்கு அப்படி ஒரு ஐயா எங்கள் ஐயா ஆரம்பித்து போய் நிறைவேற்றி இது சட்ட பாதுகாப்பு நிறைவேற்றி சட்ட பாதுகாப்பு வாங்கி சட்டப்பூர்வமாக அங்கீகாரத்தை அதில் நீங்கள் எடுக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? அவங்க அதனால அவங்க ஒரு தடை வச்சுருக்காங்க. அப்படி பார்த்தாலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எல்லாரும் ஏற்கனவே காவிரி நதிநீர் உரிமை தமிழர்களுக்கு உரிய நீரை கொடுன்னு உச்சநீதிமன்றம் பலரும் கர்நாடகா முல்லை பெரியாற்று அணை உறுதியாக தான் இருக்குது. மாற்று அணைங்கிற பேச்சுக்கு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து தமிழர்களுக்கு உரிய நீரை கொடுன்னு உச்சநீதிமன்றம் கேட்டுக்காங்க. இவங்க சும்மா அதை கடத்தி விடுறது. ஏன்னா இடஒதுக்கீட்டு கொள்கைக்கு நேர் எதிரான பிஜேபி அதுக்கு அவங்க எடுக்கணும் சாட்சி விடுறது. மாநில உரிமை பேசுகிறீங்க. மாநில உரிமையை மத்திய அரசு தாரை இடஒதுக்கீடை பற்றி பேசுறதுக்கு பாமகவுக்கு தகுதி இருக்கு. உங்களுக்கு நேர்மை உரிமை இருக்குது. இவங்களுக்கு என்ன இருக்கு? இப்போ இந்த மக்களுக்கு நீண்ட காலம் இருக்க கோரிக்கை நந்தன்கார். இவங்க எத்தனை முறை இனிமேல் தான் கட்சி ஆரம்பித்து இனிமேல் ஆட்சிக்கு வர போகிறாங்கள. எங்ககிட்ட மனு கொடுக்குறாங்க. எங்ககிட்ட அதிகாரம் இல்லை. நாங்கள் வேணால் அந்த மக்களுக்காக நின்று போராடலாம். நிறைவேற்றக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க பிரச்சனையை கேட்குற இடத்துல நாங்கள் இருக்கோம். தீக்கிற உயரத்தில் அவங்க இருக்காங்க. நந்தன் கால்வாய் திட்டத்தை எத்தனை ஆண்டுகள் அந்த கோரிக்கை இருக்குது. ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் தேர்தலப்போ நாங்கள் நிறைவேற்றோம் தான் வற்று வாக்குறுதியை கொடுக்கும். இங்கே ஒன்றும் இல்லை, வேளாண்மை சார்ந்த ஒரு நிலம். இங்கே சேமிப்பு கிடங்கு நீங்களே பாருங்கள். மாவட்ட தலைநகரங்களில் ஒன்றிய தலைநகர அளவு கூட போகலாம். மாவட்ட தலைநகரங்களில் யாருக்கு விளைய வச்சு கொடுக்குற உணவுப் பொருள் அத்தியாவசிய நெல், கரும்பு, கோதுமை, கேழ்வரகு இந்த மாதிரியான அத்தியாவசிய பொருட்களை சேமித்து வைக்கிற உணவு சேமிப்பு கிடங்கு, உணவுப் பொருள் சேமிப்பு கிடங்கு இருக்கா? வெறும் தரையில் கொட்டி இப்படி தார் பாயை போட்டு மூடிட்டு போய் அது காற்றடிச்சு தூக்கி நனைஞ்சு அது சாக்கிலே அப்படியே மூட்டையிலே நெல் விலை முளைச்சிருக்கிறது நீங்கள் எத்தனையோ தடவை பாருங்க. இப்போ கூட வளைகுடியில் அந்த காட்சியெலாம் ஆவணம். அப்போ இது என்ன? அதான் அந்த டாஸ்மார்க் சரக்கு நீங்கள் பாதுகாக்க காட்டுற முனை கடைகள்லாம் இருந்தால் பாதுகாப்பு இல்லைன்னு லோன் தயாரிக்கிறீங்க. குடியிருக்கப்பட்ட அறைக்கிறீங்க. வாயெல்லாம் காவலர் அங்கே 24 மணி கண்காணிப்பு போட்டு சரக்கு பண்ணுங்க. ஆனால் உழைக்கும் மக்களுக்கு எது சரக்கு இல்லாமல் வாழலாம், சாப்பாடு இல்லாமல் வாழ முடியுமா? அந்த சாப்பாட்டு பொருளை நீங்கள் வீதியில் உணவு அந்த சேமிப்பு கிடங்கே இல்லையே. அப்போ இவங்க என்ன அக்கறையோடு இருக்கிறாங்க? 2026 புதிய சக்திகள் நம்மோட இணையும் அப்படின்னு வார்த்தையை கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்பு இல்லை. இப்போ எங்கள் கொள்கையை ஏற்றுக்கொண்டு இப்போ எனக்கு ஒரு கனவு இல்லை. நான் சொல்கிறேன், இப்படி வேளாண்மை அரசு மணியாக மாற்றுவேன். ஆடு மாடு வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி, மீன் வளர்த்தல், நெசவு செய்தல், பானை செய்தல், மீன் பிடித்தல் இதெல்லாம் அரசு பணியாக மாற்றப்பட்டது. ஏன்னா அதுதான் என் மக்களுக்கு பாதுகாப்பு. வேளாண்மை விளைநிலங்களை விட்டு என் மக்கள் வெளியேறாமல் இருக்கணும்னா என் மக்களுக்கு ஒரு நோய் இருக்குது. அரை காசுனால அரசாங்க காசாக இருக்கணும், காசுனால கவர்மெண்ட் காசாக இருக்கணும். அப்போ என்னடா உனக்கு பிரச்சனை? கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குறதாண்டா காசு உனக்கு புரியல, இங்கே வா உனக்கு கவர்மெண்ட் வேலை தானே, நான் அந்த ஆறேன்னா அவன் நிற்பான். சாராயம் விற்று கொடுக்குறது கவர்மெண்ட் வேலையாக இருக்கும். சாப்பாடு ஒரு வேளாண்மை செய்கிறது அரசு வேலையாக இருக்கிறாங்க. ஆடு மாடுக்கு வைத்தியம் பார்க்குற வெட்டினியர் டாக்டர் கவர்மெண்ட் டாக்டராக இருக்காரு. ஆடு மாடு வளர்க்கிறது மேய்ப்பது அரசு வேலையாக இருக்கிறாரா? இந்த கேள்வி நீங்கள் கேட்டீங்கன்னா நான் சொல்ல சரி. இதை ஏற்கணும். கல்வி முறையை நான் மாற்றணுன்றேன். மருத்துவத்தின் தரத்தை உயர்த்தணுன்றேன். நிர்வாக முறையை மாற்றணும். அதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றணுன்றேன். இதே தகர்க்கணுங்க. இதை ஏற்றுக்கொண்டு யார் வரனாலும் நான் சேர்ப்பேன். திராவிட கட்சிகளை தவிர்த்து புதிய சக்திகள் வருதுன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு புதிய இயக்கம் வரலாம். இந்த கோட்பாடு நல்லா இருக்கு, நாங்களும் வர்றோம்னா யாரையும் நிராகரிக்கல. ஏன் அது அந்த நேரத்தில் முடிவு பண்ணணும். இப்போ 2025 பாதியில் தான் அதை பற்றி. இப்போ அதை தாண்டி வேலை இருக்கு. எனக்கும் தம்பிக்கு வந்து பெரிய கொள்கை மாறுபாடுகள் இல்லை. ஒரே ஒத்த கருத்து, ஒத்த சிந்தனை. ஒரு நல்லாட்சி கொடுக்கணும், நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் நான் வந்து 16 வருஷமாக இதில் பயணிக்கிறேன். அது வந்து இப்போ தம்பி இப்போ வர்றாரு. அவர் வரும்போது இப்போ நாங்கள் பிறப்பு ஒட்டும்னா அது அவர் சொல்கிறார் பாருங்க, அது கருத்து தான். அவரும் அடிப்படை அமைப்பு மாற்றணுங்கிறார். அப்போ ஒரே கோட்பாடாக இருக்கும்போது இணைஞ்சு பயணிக்க வாய்ப்பு இருக்குது. அது இப்போ நம்ம முடிவு செய்ய முடியாது, காலம்தான் தீர்மானிக்கணும். ஏன்னா வந்து அந்த நேரத்தில் தான் முடிவு செய்யும். புரியுதா? இப்போ நான் சொல்கிற கருத்துக்கள், அண்ணன் சொல்கிற கருத்துக்கள் உடன்பாடாக இருக்குன்னு அவர் கருத்தணும்.
தம்பி சொல்ற கருத்து ஏற்புடையதா இருக்குன்னு நாங்க கருத்தோம். இதெல்லாம் பார்த்து அந்த நேரத்தில் முடிச்சு. இப்போ நிறைய காலம் இருக்கு. இப்போ வந்து வாய்ப்பு இருக்கா போகுதா அப்படின்னு நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம். அனுமானத்தில் பேசிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் பேசுவோம். நீங்க தெரியும், அரசியல் கட்சிகள் காலையில ஒரு கட்ட பேசும், மாலையில ஒரு கட்ட பேசும், கடைசியா ஒரு கட்சியை வந்து கூட்டணி வைக்கும். அந்த மாதிரி இல்லை. இப்போ நான் வந்து நாங்கள் 2 பேரும் கரைபிடியாமல் இருக்கோம். எந்த பதவியில் இருந்து கரப்ஷனோ அதுவும் இது எங்கள் மேலே குற்றச்சாட்டு அவர் மேலேயும் பண்ண முடியாது. இப்போ என் சகோதரன் வேல்முருகன் மேலேயும் சொல்ல முடியாது. இப்போ தனியரசு, இப்போ கருணாசு, இப்போ எங்கள் ஐயா ராமதாஸ், எங்கள் அண்ணன் திருமாவளவன் மேலே அதிகாரத்தில் இருந்தால் நீங்கள் கரப்ஷன் அது இதெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா எங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை. இப்போ அந்த மாதிரி ஆற்றல்கள்லாம் ஒன்று சேர்ந்தால் அரசியல் வரலாற்றுக்கு பெரிய மாறுதல் வர வாய்ப்பு இருக்கு. அது அந்த நேரத்தில் பேசணும், அதுக்கு முடிவெடுக்கணும் செய்யணும். ஆட்சி அதிகாரத்துக்கு வராத கட்சிகளிடம் கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. திராவிடம்ங்கிற சொல் வந்து நமக்கு தீதாயிடுச்சு. ஏன்னா திமுகவுக்கு பெரிய கொள்கை மாற்றம் இல்லை. பார்த்தீங்கன்னா இங்கே கொடியில் அண்ணா இருக்காரு, அங்கே இல்லை. இந்த திராவிட கொள்கையில் இவங்க அதை பிடிச்சிட்டு தொங்கல. திமுக தான் திராவிட மாடல், திராவிடன்ஸ் ஃபார்முலா அதெல்லாம் பேசுறது இவங்க தான். வெறும் திராவிடம் அவங்க அதெல்லாம் பேச மாட்டாங்க. அந்த அடிப்படையில் நம்ம வந்து அந்த கட்சிகள் வந்து என்னென்னா இங்கேயும் சாராய மது இருக்கும், அங்கேயும் மது இருக்கும், இங்கேயும் ஊழல் லஞ்சம் இருக்கும், அங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும். இப்போ இந்த மாறுதலை வந்து மாற்றணும். அதுக்கு தான் நம்ம பாடுபடுறோம். இப்போ அதனால அதை தயங்க வேண்டியிருக்கு. அப்போ இந்திய கட்சிகள், இந்தியாவுக்கு ஒரு கட்சியே தேவையில்லைங்கிறதா எங்களுடைய தமிழ் தேசிய பிள்ளைகளுடைய பொறுப்பாடு. இந்தியா ஒரு நாடு, பல நாடுகளின் ஐக்கியம். இந்தியாவுக்கென்று ஒரு கட்சி தேவை. நான் இந்த மாநிலத்தின் மகன், என் மாநிலத்துக்கு கட்சி இருக்கு. மம்தா அம்மா அந்த மாநிலத்துக்கு, சந்திரபாபு நாயுடு அந்த மாநிலத்துக்கு. இந்த மாநில கட்சியெல்லாம் வென்று போகும்போது இந்தியாவை யார் ஆளுதுன்னா ஒரு வட்ட மேசை போட்டு கூடி பேசி ஆளணும், சுழற்சி முறையில் ஆளணும். குஜராத்தியே இப்போ 15 வருஷம் ஆள்றதை நீங்கள் எப்படி இருக்கீங்க? மற்ற மாநிலங்கள் கொடுத்தா தானே இது என் நாடுன்னு புரியுது. அப்போ இது ஹிந்தி பேசுகிறவங்களுக்கு தாயகமாக இருக்கக்கூடிய நாடாக இருக்கக்கூடிய மற்ற மொழி பேசுகிற மாநிலங்களுக்கு வந்து மாநில மக்களுக்கு வந்து அது பொருட்படுத்துறதே இல்லை. அவங்களுக்கு உரிமையும் இல்லை, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. அதனால தான் நம்ம அதை அந்த கட்சிகளோட கூட்டணி வைக்க முடியாது.